டேய், என்னடா ஆச்சு? இல்ல கனியை விட்டு போறதுக்கு மனசு கேட்க மாட்டேங்கி. நாம ஊட்டிக்கு போய்தான் ஆகணுமா? நீ சரிப்பட்டு வர மாட்ட. இரு மாமா, இவனை பாருங்க மாமா. இல்ல நானே ஏதோ மனசு கேட்காம சொல்லிவிட்டேன். நீ வேற அதே வேற பிடிச்சிக்கிட்டு வா வா, நம்ம போய் கிளம்புற வேலையை பார்ப்போம். அந்த மனுஷனை கூப்பிட்டு அந்த ஆள்கிட்ட பஞ்சாயத்து பண்றதே லேட்டா போவான். வா வா போவோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துடுறேன். அப்பாடா, சரியான சந்தர்ப்பம் இது. கனியை தூக்கறதுக்கான ஏற்பாட்டை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இந்தா என்னது இது? ஜூஸ். நான் கேட்டனா? கேக்கல. அப்புறம் எதுக்காக வாங்கிட்டு வந்த? மெடிக்கல் போறேன்னு தானே சொன்னேன். அப்போ போய் சொன்னியா? நான் பொய் சொல்ல மாட்டேன். மெடிக்கலுக்கு தான் போனேன். பக்கத்துல ஜூஸ் கடை இருந்துச்சு. அழகான ஆரஞ்சு பழங்களை பார்த்ததும் உன் நினைப்பு வந்துச்சு. அதான் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். தினமும் ஒரு ஜூஸ் குடிச்சா நீயும் ஆரஞ்சு பழம் மாதிரியே மின்னுவல்ல. இப்ப எப்படி இருக்கேன்? கேவலமாவா இருக்கேன்? இப்பவும் அழகுதான், இன்னும் அழகாக்கலாம்ல. கேட்காம ஏன் வாங்கின? கேட்கணுமா என்ன? கேட்காம தாலியை கட்டின, ஜூஸ் வாங்கி தர மாட்டேனா? ஐயா, பேசி மயக்கிறவியாக்கும். எனக்கு வேண்டாம், நீயே குடி. வேணா என்ன? உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. ஐ வீராக்கா, எனக்கும் தான் ஒரே ஜூஸ்ல 2 ஸ்டாப் போட்டு குடிக்கணும்னு ஆசை. அதான் மனசை கல்லாக்கிட்டு 2 ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க. ஏன் பாப்பா? நிப்பாட்டுங்க அண்ணே. கனி பாப்பா. அண்ணே, அது எங்க வீராக்கா. யாரு? அந்த போலீஸா? ஆமா, என் அக்கா தான் அவங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்ககிட்ட டிரைவிங் லைசென்ஸ் இல்லையா? அந்த போலீஸ் உங்க அக்காவா? ஆமாண்ணே, எங்க முத்துப்பாண்டி மாமா இன்ஸ்பெக்டர், எங்க வீராக்கா சப் இன்ஸ்பெக்டர். எங்க ஃபேமிலிலேயே 2 போலீஸ். சரி சரி, சத்தம் போடாம பேசு. ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வாங்க பார்த்து பேசிட்டு போலாம். அக்கா வேணா, போ உள்ள போ. அண்ணே, அக்கா கிட்ட பேசிட்டு வந்தேனே. பேசாம உட்காரு பாப்பா. ஏடி வீரா, என்ன ஆச்சு? இல்ல, கண்ணி அழைச்ச மாதிரி இருந்துச்சு. கனி அழைச்சாளா? அவ ஸ்கூல்ல இருப்பா. இல்ல, குரல் கேட்டுச்சு. அண்ணே, என்னாச்சுன்னு? அக்கா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். எதுக்கு பார்க்க வேண்டாம்னு சொல்றியா? இத பாரு பாப்பா, யாருக்கும் தெரியாம உன்னை சமூகம் அழைச்சிட்டு வர சொன்னாரு. ஓகே ஓகே, அப்ப நான் மறைஞ்சுக்கிட்டேன். குடுத்து தொலை. ஐயோ வீரா, மாத்தி கொடுத்துட்டேன். அத கொடு. இந்தா. 2 ஆரஞ்சு ஜூஸ் தானே? ஆமா. அப்புறம் ஏன் மாத்தன? ரைட் ஹேண்ட் உனக்கு, லெஃப்ட் ஹேண்ட் எனக்கு. நீ எப்பவும் எனக்கு ரைட் ஹேண்ட் தான். ஸ்வீட் வைஃப். வழியாத, சிங்கமா இருக்கு. அண்ணே போலாம் அண்ணே. பாப்பா, தலையை வெளியிட்டார, உள்ள உட்காரு.
வச்சு கதவை மூடிட்டு வா. இலே பரணி வந்தியா? எத்தா பண்ண பொறுமையா வாத்தா. என்ன ஊட்டிக்கு போற சந்தோஷத்துல ஓடி வரியா? இந்த பாரு, இந்த ஊர்ல இருக்கிற காய்ச்சக்காரன் இருமக்காரன் இவனை எல்லாம் பாக்குறதுக்கு உன்னை தவிர நிறைய டாக்டர் இருக்காங்க. நீ தான் பாக்கணும்னு அவசியம் இல்ல. எவனாவது போன் பண்ணி எனக்கு வயிற்றால போகுது வாயால போகுதுன்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துடக்கூடாது. இருந்து நிறுத்தி நிதானமா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு 4 நாள் நல்ல சந்தோஷமா இருந்துட்டு வரணும். என்ன எப்போ நல்லா எடுத்து சொல்லுப்பா. என்னத்த எடுத்து சொல்றது? உனக்கும் தான் சொல்லுவேன். இங்க இருந்து போன் பண்ணி பஞ்சாயத்துல லைட் எரியல அது போல இது போலன்னு சொன்னா நீ பாட்டு கிளம்பி வந்துடக்கூடாது. இருந்து 4 நாள் நல்ல ஊட்டியை சுத்தி பார்த்துட்டு 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு தான் வரணும். அதை மீறி எங்கேயாவது ஓடி வந்த அருவாளை தூக்கி காலை வெட்டி போடுவேன். அப்புறம் ஆயுசு பூரா ஒத்த கால தான் நடக்கணும் பாத்துக்க. உன்னை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஏம்பல வாப்ல போற நேரத்துல இருந்தாலும் வெட்டிடுவேன் கிட்டிடுவேன்னுட்டு. அண்ணா சீரியஸா தான் சொல்லுதோம். தயவு செஞ்சு அறகுறையா திரும்பி வந்துடாத. ஏட்டி பரணி, அண்ணனே திரும்பி வர ஆசைப்பட்டாலும் நீ விட்டுறாதடி. கைய கால கட்டி போட்டு ஊட்டியே வச்சுக்க. ஊட்டிக்கே போக விடாம இப்படி நின்னு பேசிட்டே இருந்தா என்ன சரி, அர்த்தம்? கிளம்புங்க, கிளம்புங்க. நீ வாழ. சரிடி பாய். போயிட்டு வாங்க, வரும் மாமா. ஊட்டிக்கு போறவன் மாதிரியா போறான்? நல்ல பட்டையை போட்டுக்கிட்டு சாமியார் மாதிரி.